விவசாய நிலங்கள் வீட்டுமனையாக மாற்றப்படும் பிரச்சனையில் அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த மனுவில் விவசாய நிலங்கள் எல்லாம் சட்டவிரோதமாக அனுமதி எதுவும் பெறாமல் வீட்டுமனைகளாக மாற்றப்பட்டு வருகிறது என்றும், இந்த விவசாய நிலங்களை வீட்டுமனையாக மாற்றி பத்திரப்பதிவு செய்ய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முதலில் ஒரு சிறு விவசாய நிலத்தை வீட்டுமனையாக பதிவு செய்துவிட்டு தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த விவசாய நிலங்களையும் வீட்டுமனைகளாக மாற்றி பத்திரப்பதிவு செய்வதாக மனுதாரர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி TS சிவஞானம் ஆகியோர் நகரமயமாக்கல் என்பது திட்டமிடாமல் மேற்கொள்ளப்பட்டால் விவசாய நிலங்கள் எல்லாம் முறையான அனுமதி எதுவும் பெறாமல் வீட்டுமனையாக மாற்றப்பட்டுவிடும் என்று தெரிவித்தனர். விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வரும் நிலத்தில் ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் அதை வீட்டுமனையாக மாற்ற அனுமதி வழங்க முடியாது என்றும் கூறிய நீதிபதிகள், வீட்டுமனையாக மாற்ற சட்ட விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும், இந்த பிரச்சனையில் தமிழக அரசு தீவிர கவனம் செலுத்தி சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள விவசாய நிலங்களை எல்லாம் லே அவுட்டாகவும் மற்ற பில்டிங் கட்டிட்டு இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் லேண்டினுடைய ஏரியா குறையிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 வருஷத்தில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினால அக்ரிகல்ச்சர் லேண்டை லே அவுட் போடுறதையும் வேறு விதமான பில்டிங் கட்டுறதையும் அனுமதிக்கக்கூடாதுன்னு ஒரு மனு போட்டிருந்தேன். அது உடனடியாக அதுக்கு பதில் அளிக்குமாறும், அதே நேரத்தில் அவருடைய கருத்துப்படி எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டையும் அக்ரிகல்ச்சர் அல்லாத எந்த இதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையும் அவர் எடுத்து சொன்னார்.